ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனிமே தமிழ் வாய்ஸ் ஃபேமிலி உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட விரும்புகிறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 8. இப்போ சபஸ் வந்து சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். உனக்கு இன்னொரு 2 நாள் தான் டைம் இருக்கு, யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி 500 கோல்டு காயின்ஸ் தரதுக்கு அவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பிரெயின் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குன்னு சொல்லி வெளியே கிளம்புறான். இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேசிப் வந்து அவனுக்கு காசை கொடுத்து அனுப்புறான். ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு கிளைமன் வந்திருக்கா. அங்க உள்ள போய் பார்த்தா ப்ளூ ரோஸோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே விர்ஜின் பாய் இங்க வா அப்படின்னு சொல்லி ஒருத்தி கூப்பிடுறா. ஹிகாரன் அப்புறமா ஈவிலை உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். என்ன விர்ஜின் பாய் என்ன பார்க்கணும்னு ஆர்வமா வந்தியா அப்படின்னு கேட்கவோ இல்ல லேக்கஸ் வந்து ஒரு மெசேஜ் சொன்னாங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். 2 டீமும் ஒரே நேரத்துல சேர்ந்து 8 ஃபிங்கர்ஸ்ல 2 இடத்த ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படிங்கவோ ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. கேசிஃபோ நானும் சண்டை போட்டோம், நீங்க கத்து கொடுத்த டெக்னிக் எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். ஆனா அதே ட்ரிக் உனக்கு எப்பவோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு அவ சொல்லவோ இதே தான் கேசிஃபோ சொன்னா அப்படின்னு நம்ம சொல்றான். லேடி ஈவிலை உங்களால எனக்கு ஏதாச்சும் மேஜிக் கத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் ஈவிலை கிட்ட கேட்கறான். மேஜிக்ங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, உன்கிட்ட அந்த ஸ்கில்லும் இல்ல. கேசிஃபோட ஸ்கில்லை பத்தி உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேஜிக்ங்கிறது என்னைக்குமே ஒரு வில்லத்தனமானதுதான். உன்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி உன்னோட எதிரிங்க என்ன ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தபடி கவுண்டர் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. விர்ஜின் பாயை எதுக்காக பயன்படுத்துற அப்படின்னு கேட்கவும் மரமண்ட நான் உண்மையா தான் சொல்றேன், மேஜிக்ங்கிறது ரொம்பவும் ஆபத்தானது. இந்த பவர்ஸ்னால நீ ஹியூமனிட்டியை இழந்துட்டு நிக்காத. மற்ற ரைசஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன்ஸோட லைஃப் ரொம்பவும் கம்மியானது தான். ஆனால் அதுக்குன்னு மற்ற ரைசஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்காத. அந்த 13 ஹீரோஸ்ல ஒருத்தரோட அந்த டார்க் ஸ்வாட் இப்போ லேக்கோஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ஆமா அந்த டார்க் ஸ்வாடால ஒரு கிங்டமையே மொத்தமா காலி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் கேட்கறா. ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி இவளை கேட்கவும் 2 நாளைக்கு முன்னாடி லேக்கோஸ் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்வாடை வச்சுட்டு இந்த உலகத்தையே அழிக்க முடியும், சோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ ஏதோ பேசிட்டு இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டும் அப்படிதான், கடவுள்களே உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த டார்க் ஸ்வாடை யூஸ் பண்ற லெவலுக்கு எனக்கு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ தனியா புலம்பிட்டு இருந்தா. என்னாச்சு நான் போய் கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சா அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் சொல்லவும் அவ ஒரு பிரீஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த கர்ஸ்ட் ஐட்டம்க்கு அவ பயப்படுறாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலை சொல்றா. அப்போ பிரின்சஸ் ரெனருக்கு எதுவும் ஆபத்தா அப்படின்னு சொல்லி கிளைமன் கிளம்ப போறான். ஹே பயப்படாத, நம்மளால இதுல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அடமாண்டியம் லெவல நம்மளால எல்லாம் தடுக்க முடியாது, இன்னொரு அடமாண்டியமால தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் சொல்லவும் இரான்தல்ல 3வது அடமாண்டியம் அட்வென்ச்சரர் இருக்கான். அவன் பேரு மோமான், அவன் கூட நாபே அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூசரும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்லவும் அப்படி அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் கேட்கறா. நம்ம ஹீரோ செஞ்ச எல்லா சாகசத்தையும் அவ ஹேக்ரான் கிட்ட சொல்லவும் அவங்க ஜஸ்ட் 2 பேர் தானே, அந்த மோமான் உண்மையிலேயே ஒரு பெரிய வீரன் தான் போல அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் ஆச்சரியப்படவும் கண்டிப்பா அவன் உங்க லெவலுக்கு ஈடாக மாட்டான்ல அப்படின்னு சொல்லி கிளைமன் கேட்கறான். அந்த அண்டர் ஆர்மி கூட வேணா நான் சண்டை போட்டுப்பேன், ஆனா அந்த வெனம் மான்ஸ்டர் எல்லாம் என்னால தொற்றுக்க கூட முடியாது அப்படின்னு ஹேக்ரான் சொல்லவோ இல்ல கண்டிப்பா அந்த புதுசா வந்தவன் ப்ளூ ரோஸ்க்கு ஈடாக மாட்டான் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். லேக்கஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும் ஹே கிளைமன் இதுதான் நீ எப்போ யூஸ் பண்ற ஸ்வாடா அப்படின்னு சொல்லி ஹேக்ரான் கேட்கறா. இல்ல இது என்னோட ஸ்பேர் தான் அப்படின்னு அவன் சொல்லவும் எப்பவும் என்ன வேணா நடக்கலாம், சோ உன்னோட ஒரிஜினல் ஸ்வாடையே கூட வச்சுக்கோ, நான் கொடுத்த பெல் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவோ இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். எப்பவும் ஒரு 3 ஹீலிங் போர்ஷனை அவன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. ஒரு சின்ன பையனை ஒருத்தன் தெருல போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பிரெயின் அதை பார்த்தோ கண்டுக்கிடாத மாதிரி போயிருதான். செபஸ் வந்துட்டு ஃபாஸ்டா அந்த இடத்துல மூவ் பண்ணவும் இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து செபஸை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கிளைமனா அந்த இடத்துக்கு வந்துருதான், இது உனக்கு தேவையில்லாத வேலை போயிரு அப்படின்னு சொல்லி செபஸ்டா அவங்க வம்பிழுக்கிறாங்க. செபஸ் கண்ணு மிக்கிற கேப்ல அந்த லீடர் அடிக்கவும் எல்லாரும் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹே உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் அவன் கிட்ட இருக்கிற ஹீலிங் போர்ஷன் அந்த பையன் கிட்ட கொடுக்குறான். இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அவன் சபஸை பார்த்தா அதுக்குள்ள சபஸ் போயிருந்தான். உடனே கிளைமன் வந்துட்டு சபஸை ஃபாலோ பண்ணி வரான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சபஸ் கேட்கவும் நான் ஒரு செக்யூரிட்டி கார்டு, என் இடத்துல இருந்து அந்த பையனை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம சபஸ் கிளம்ப போகவும் கொஞ்சம் நில்லுங்க, நீங்க யூஸ் பண்ண அந்த மூவ் அதை எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உன்னோட கையை ஃபர்ஸ்ட் கொண்டா அப்படின்னு சொல்லி சபஸ் பாக்குறான். நீ ஒரு ஃபைட்டர்னு எனக்கு தெரியுது, உன்னோட ஸ்வாடை கொண்டா அப்படின்னு சொல்லி ஸ்வாடை வாங்கி பாக்குறான். உடனே கிளைமன் அவனோட ஸ்வாடை தூக்கி கொடுக்கவும் இது நீ எப்பவும் யூஸ் பண்ற ஸ்வாட் இல்ல தானே அப்படின்னு கேட்கவும் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இதுல லைட்டான ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு, சோ நீ இதை அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் கெஸ் பண்ணேன். நீ ஒரு சோல்ஜர் தான், அதுல எனக்கு டவுட் இல்ல, ஆனா என்ன இவ்வளவு தூரத்துக்கு துரத்தி வந்து ஆர்வமா அந்த மூவை கத்துக்கிடணும்னு கேக்குறேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கறான். இவன் ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல இருக்கும்போது அந்த பிரின்சஸ் தான் வந்து இவனை ஒரு செக்யூரிட்டி கார்டா மாத்திருப்பா. அதை கிளைமன் நினைச்சு பார்த்துட்டு என்னோட பிரின்சஸை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி ஓகே நான் உனக்கு இந்த மூவை கத்து தரேன், ஆனா இது உன்னோட உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம், உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சபஸ் சொல்லவோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இதை கத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது எல்லாத்தையுமே பிரெயின் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். சரி நான் உன்னை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறேன், நீ சாக கூட வாய்ப்பு இருக்கு, ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ அப்படியே கிளைமனோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பிரெயினே இதை பார்த்து பயந்துட்டு இருக்கான். இப்போ உன்னால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ஆர்மியில நீ சேர்றதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சபஸ் அவனை அட்டாக் பண்ணவும் அந்த பிரின்சஸ் ஞாபகம் வருது. உடனே டக்குன்னு அவன் நவுண்டுதான். நீ பாஸ் பண்ணிட்ட கிளைமன், நிறைய பேர் இதுல ஷாக் ஆகி அப்படியே நின்றுவாங்க, ஆனா நீ அதை எதிர்த்து என்னோட அட்டாக்கை டாச் பண்ண பத்தியா
அதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்கவோ, நான் என்னோட பிரின்சஸ மனசுல நினைச்சேன், அதுதான் இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பிரெயின் அந்த இடத்துக்கு வந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி செபஸ் கேட்கறான். என்னோட பேரு பிரெயின் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்க தானே கேசிஃப் கூடயே சண்டை போட்டு அவருக்கு டஃப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி செபஸ் கேட்கவும், நான் கிளைமன் கிட்ட தான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எப்படி அதை பண்ண கிளைமன்? ஏன்னா எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படி நீ சாவை எதிர்த்து சண்டை போட்ட அப்படின்னு கேட்கவும், பிரின்சஸ் நான் மனசுல நினைச்சேன், அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சாக போறோன்னு தெரிஞ்சு கூட தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக போராடுறவன் தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். ஹோ, இப்பதான் எனக்கு புரியுது, நான் ரொம்பவோ கோழையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்லவோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க உண்மையான வாரியர் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். நானும் இனிமே போராட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்லவோ, நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்னை தேடி சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். அவங்க கத்தியில பாய்சன் எல்லாம் தடவி வச்சிருக்காங்க, பின்னாடியும் ஆளுங்க வந்து வளைக்கிறாங்க. இந்த கிங்டம்ல அமைதியை காக்க வேண்டியது என்னோட கடமை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். நானும் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். சரி அப்படின்னா ஓகே, நீங்க இந்த 2 பேரை பாத்துக்கோங்க, நான் அந்த 3 பேரை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க தூக்கி போட்ட கத்திய செபஸ் ஈஸியா பிடிக்கிறான். நீ அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமனும் பிரெயினும் ஆச்சரியப்படுதாங்க. நீ ரைட்ல வர்றவனை பாத்துக்கோ, நான் லெஃப்ட்ல வர்றவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெயினும் கிளைமனும் அட்டாக் பண்ண போறாங்க. செபஸ் அந்த 3 பேரையும் ஈஸியா அடிச்சு போட்டுதான். இவங்க என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். இங்க கிளைமனும் பிரெயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிளைமன் வந்து ஃபைட் பண்றதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். செபஸ் கிளைமனோட எதிரிய ஒரு கல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டு, நீ சாக போறதா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒருவேளை நான் இங்க இறந்து போயிட்டோம்னா ஒரு வீரனா தான் சண்டை போட்டேன் அப்படிங்கறத மட்டும் பிரின்சஸ் ரன்னர் கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் இப்ப பயமே இல்லாம அவனோட எதிரியை ஈஸியா அடிச்சு தோக்கடிக்கிறான். இப்போ கீழே விழுந்து கிடக்குற ஆள செபஸ் வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் அவன் மேல யூஸ் பண்ணவும், ஆமா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிரெயினும் கிளைமனும் கேட்கறாங்க. இவன் மேல நான் பப்பட்டியர் ஸ்பெல்ல போட்டிருக்கேன், இது நல்லாவே தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். ஓ, அப்படின்னா இவங்க 8 ஃபிங்கர்ஸை சேர்ந்தவங்களா? பிரச்சனை பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவும், இந்த 8 ஃபிங்கர்ஸால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொன்னா அவங்க கதையா முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி செபஸ் கிளம்ப போகவும், நாங்களும் உங்க கூட வரோம், நீங்க எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமனும் பிரெயினும் சொல்றாங்க. பிரெயின் கூட ஈஸியா சண்டை போட்டுருவான், ஆனா உன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி செபஸ் கேட்கறான். நானும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். சரி வாங்க அப்ப போலான்னு சொல்லி இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவான ஐன் சோல் கோன் கிட்ட எதுவுமே சொல்லாம செபஸ் வந்து அவன் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். இது ஆபத்துல போய் முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஹீரோக்கு தான் பிரச்சனையாகும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.